விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனை மாளிகையில் அன்னையின் அருகில் மௌனமாக அமர்ந்திருந்தார். கிருஷ்ணா, சொல்லுங்கள் தாயே. அந்த பெண் சின்னாதேவியை பற்றி கேட்டிருந்தேன். எதையும் கூறாமல் அமைதியாக இருக்கின்றாய். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடு. நான் என் மாளிகைக்கு செல்கிறேன் என ராணி புறப்பட்டு செல்ல மெதுவாக எழுந்தார். தாயின் கரங்களை பற்றி கொண்ட கிருஷ்ணன், தாயே, நேரம் வரும்பொழுது நானே எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டுமென்று தான் இருந்தேன். பெற்ற அன்னையிடம் எதை நான் மறைக்கவில்லை என்றான் கிருஷ்ணன். அரண்மனைக்கு வெளியே குதிரையிலிருந்து இறங்கிய காவலாளி சக்கரவர்த்தியின் அறைக்குள் மெதுவாக நுழைந்தான். மகா சக்கரவர்த்திக்கு என் வணக்கம் என கூறிக்கொண்டு தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்தான் அந்த காவலாளி. என்ன, அப்பாஜி ஏதேனும் கொடுத்து அனுப்பினாரா என்றான் கிருஷ்ணன். இல்லை சக்கரவர்த்தி, வியாபாரம் தொடர்பாக தங்களை சந்திக்க வெளிநாட்டு வியாபாரி ஒருவர் வந்திருக்கிறார் என்றான் அந்த காவலாளி. அந்த வியாபாரியை அழைத்து போய் விருந்தினர் மாளிகையில் தங்கவை, பிறகு நான் சந்திக்கிறேன் என்றான் கிருஷ்ணன். காவலாளி வேகமாக வெளியேறிவிட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு கையில் ஓலைச்சுவடி ஒன்றை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனின் அறைக்குள் புகுந்தார் அப்பாஜி. சக்கரவர்த்தி, ஒரு முக்கியமான விஷயம். திருப்பதியில் உள்ள திருமலை கோவிலுக்கு நாம் ஏராளமான பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்கியிருக்கிறோம். திருமலையில் சக்கரவர்த்தியின் முழு உருவ வெண்கல சிலையை வைக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் தங்களை நேரில் பார்த்து அளவீடு செய்வதற்கு சிற்பிகள் வந்திருக்கின்றனர். வெளியே அவர்களை நிறுத்தியுள்ளேன் என்றார் அப்பாஜி. அந்த சிற்பிகளை வேறொரு சமயம் வரச் சொல்லுங்கள், இப்பொழுதைக்கு வேண்டாம் என்றான் கிருஷ்ணன். மாமன்னரின் வார்த்தைகள் அப்பாஜிக்கு ஏமாற்றமாய் இருந்தது. கிருஷ்ணன் தாயை அழைத்து கொண்டு நந்தவன மாளிகைக்கு சென்றவன் நீண்ட அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளி ஊஞ்சலில் அமர வைத்து தானும் தாயின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணன். மாலை நேர காற்று தென்றலாய் வீசிக்கொண்டிருந்தது. தோட்டத்து மலர்களெல்லாம் விதவிதமான நறுமணத்தை வேறு அங்கு பரப்பிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் இருவருக்குள்ளும் மௌனத்தை கலைத்தான் கிருஷ்ணன். ராணி நாகலாதேவி தன் மகன் கிருஷ்ணன் என்ன சொல்ல போகிறான் என்பதை அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, 9 ஆண்டுகளுக்கு முன் பெரியன்னை திப்பம்பாவின் மகனும் எனது அண்ணனுமான சக்கரவர்த்தி புஜபல வீர நரசிம்மன் அரண்மனையில் போட்டி வாரிசாக நான் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தலைநகரில் இருந்து என்னை விரட்டிவிட்டானே. உங்களுக்கு அது பற்றிய எல்லா ஞாபகமும் இருக்கும் என்றான் கிருஷ்ணன். அதை கேட்ட ராணிக்கு முகமே மாறிப்போனது. கிருஷ்ணா, அதை பற்றியெல்லாம் பேசாதே, எனக்கே உடல் நடுங்குகிறது என்றார் நாகலாதேவி. அப்பொழுது நான் அப்பாஜி வீட்டில் இருந்தேன். தாங்கள் துங்கபத்ரா ஆற்றுக்கு அப்பால் நமது குலகுரு வியாச சித்தரின் ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தீர்கள் என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, அப்பாஜியின் துணை நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நம் இருவரையும் புஜபல வீர நரசிம்மன் கொன்று புதைத்து விட்டிருப்பான். நாம் உயிர் பிழைத்ததே அப்பாஜியின் கருணையினாலும் அந்த விருப்பாட்சா தெய்வத்தின் அருளாலும் மட்டுமே என்றார் ராணி. தாயே, நான் அரண்மனைக்குள் வருவதை அந்த புஜபல வீர நரசிம்மன் கொஞ்சம் கூட விரும்பவில்லை. அதனால் என்னை அரண்மனைக்குள் வருவதை முழுவதுமாக தடுத்து விட்டான். அவனது தந்திரம் கூட எனக்கு அப்பொழுது புரியவில்லை. ராஜ்யத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று நாட்டு நடப்பை தெரிந்து கொள். நான் அனுமதி அளிக்கும் வரை இந்த அரண்மனைக்கோ தலைநகருக்கோ வரக்கூடாது என கடுமையான உத்தரவு போட்டு என்னை விரட்டிவிட்டான். எங்கு செல்வது என்பது கூட எனக்கு தெரியவில்லை. நமது நாட்டின் எல்லைகள் கூட எதுவும் எனக்கு தெரியாமல் விழித்தேன்.
அப்பாஜி தான் எனது பாதுகாப்புக்கு அரசு முத்திரையிட்ட விஜயநகர இளவரசன் என்ற மோதிரத்தை கொடுத்தார். செலவுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து விவரங்களை சொல்லி வெளியில் அனுப்பி வைத்தார் அந்த அப்பாஜி. நான் காடு மேடுகளை கடந்து செல்வதற்கு துணையாக ஒரு குதிரையையும் கொடுத்தார் அப்பாஜி. திசை தெரியாமல் ஊர் தெரியாமல் 5 ஆண்டு காலமாக ஊராக நான் சுற்றி கொண்டிருந்தேன் தாயே என்றான் கிருஷ்ணன். தாய் நாகலாதேவியின் கண்களில் நீர் லேசாக வழிந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணா, அப்பொழுது நான் பட்ட துயரம் அளவே இல்லாதது. நீ எங்கே இருக்கிறாய் என்ற தகவலும் அப்பாஜிக்கு தெரியாததால் பெரும் துயரத்தில் ஆழ்ந்து போனார். ஆசிரமத்திற்கு வந்த பொழுதெல்லாம் என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். உன்னை பற்றிய எந்த செய்தியும் கிடைக்காததால் நீ உயிரோடு இருக்கிறாயா என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் என் மனதை வாட்டி வதைத்தது. ஆற்றில் விழுந்து இறந்து விடலாம் என்று கூட நான் தீர்மானித்தேன். அப்பாஜி தான் அதனையும் பலமுறை தடுத்து எனக்கு ஆறுதல் கூறினார். உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்பாஜி 2 காவலாளிகளை நியமித்து நாடு பூராவும் தேட அனுப்பி வைத்தார். அவர்கள் கொண்டு வந்த செய்தியெல்லாம் நீ எங்கேயும் இல்லை என்பது தான் என்றார் ராணி. அப்பொழுது அவர் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. தாயே, விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அது ஆறுதலுக்கு சொன்ன வார்த்தைகள். விதியை படைத்த இறைவனால் கூட அதை மாற்றவே முடியாது என்பதை வழியில் நான் சந்தித்த ஞானிகள் எல்லாம் எனக்கு கூறியிருந்தனர். நானும் விதிப்படியாகவே அதன் வழியிலேயே மேற்கு வடக்கு என காலநிலைகளுக்கு ஈடு கொடுத்து பயணித்து கொண்டிருந்தேன். தலைநகர் எந்த திசையில் இருக்கிறது என்பது கூட தெரியவில்லை. தொலைதூர கிராமங்களில் இருந்து நான் கிழக்கு திசையில் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தேன். என்னை பற்றிய தகவலும் அடையாளமும் எவருக்குமே தெரியாது. அப்பாஜி பாதுகாப்புக்காக கொடுத்த அடையாள ராஜ முத்திரையிட்ட அந்த மோதிரத்தை மட்டும் நான் பயன்படுத்தவே இல்லை. சாதாரண குடிமகனாக இரவு பகல் என தெரியாமல் மனம் போன போக்கில் போய்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் மாலை சூரியன் மெதுவாக அஸ்தமிக்கும் நேரம் மலையடிவார பாதையில் குதிரையை நிறுத்திவிட்டு இரவு தங்குவதற்கு ஏதேனும் கிராமம் தென்படுகிறதா என சுற்றிலும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எதுவுமே என் கண்களுக்கு தெரியவில்லை. அதற்குள் இருள் முற்றிலும் சூழ்ந்து விட்டன. அந்த நேரத்தில் கிழக்கு திசையில் தூரத்தில் மங்களாக தீப்பந்த வெளிச்சம் என் கண்களுக்கு தென்பட்டது. அங்கிருந்த மரத்தில் குதிரையினை பாதுகாப்பாக கட்டிவிட்டு வெளிச்சம் வந்த திசை நோக்கி நடந்தேன். நெருங்க நெருங்க தீப்பந்தங்களின் வெளிச்சம் அதிகமாக தெரிந்தது. அது ஒரு கிராமம் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. அங்கு திருவிழாவோ திருமணமோ அல்லது ஏதோ தெருக்கூத்தோ அல்லது நாடகமோ நடந்து கொண்டிருக்கும் என்ற எண்ணிக்கொண்டு நெருங்கிவிட்டேன். அப்பொழுது நான் நினைத்தது போல் அது ஒரு குக்கிராமம். நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனை பார்க்க ஏராளமான மக்கள் போர்வையை போர்த்தி கொண்டு தரையில் உட்கார்ந்திருந்தனர். நேரம் தாண்டிய இரவு நேரம். சுற்றிலும் மலைகளும் வயல்வெளிகளும் ஆற்றுப்பகுதியும் பசுமையாக தென்பட்டதால் குளிர்ச்சியின் வேகம் அதிகமாக அந்த இடத்தை நோக்கி வீசிக்கொண்டிருந்தது. அதனால் அங்கு இருந்த பெண்களெல்லாம் தலையில் முக்காடிட்டும் ஆண்கள் கருப்பு நிற போர்வையை உடம்பில் போர்த்தி கொண்டும் அமர்ந்திருந்தனர். நான் அவர்களை பார்த்தபொழுது இவர்களெல்லாம் அப்பாவி மக்கள் போல் எனக்கு தெரிந்தன. இருந்தாலும் அவர்கள் சுவாரஸ்யமாக அங்கு நடக்கும் நாடகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். கூட்டத்தில் கடைசியாக உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவரிடம் மெதுவாக சென்றேன். ஐயா,
இந்த ஊரில் தங்குவதற்கு ஏதேனும் இடம் கிடைக்குமா என்றேன். பெரியவர் திரும்பாமலேயே இடது கையை மட்டும் உயர்த்தி கிடையாது என்பது போல ஆட்டினார் அவருடைய கையை. சாப்பிடுவதற்கு ஏதேனும் கிடைக்குமா என்றேன். எரிச்சலோடு திரும்பி என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு மீண்டும் அதே இடது கையால் மேற்கே கையை காண்பித்துவிட்டு நாடகத்தை மீண்டும் பார்க்க திரும்பிக் கொண்டார் அந்த பெரியவர். அவர் காட்டிய திசையை நோக்கி நடந்தேன். அது ஒரு சத்திரம். யாரோ ஒருவர் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். பசி ருசி அறியாது என்பார்கள். ஒரு பிடி பிடித்தேன். திரும்பி வந்து அந்த பெரியவரின் பக்கத்தில் போய் மெதுவாக அமர்ந்து கொண்டேன். சந்தேக பார்வையோடு அந்த பெரியவர் என்னை பார்த்த விதம் எனக்கே சற்று நெருடலாக இருந்தது. மீண்டும் அவரை சீண்டினேன். ஐயா, இது எந்த ஊர்? அறகுறையாக மாங்குடி என்றார். நேரம் போகட்டுமே என்று கொஞ்ச நேரம் நானும் ஏதும் புரியாமல் நாடகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் என்றான் கிருஷ்ணன். இதற்கெல்லாம் நாகலாதேவி மெதுவாக தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தார். கிருஷ்ணா, அந்த பெண் சின்னாதேவியை பற்றித்தானே நீ என்னவோ கதையல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்றார் சற்று எரிச்சலாக ராணி நாகலாதேவி. அம்மா, இது கதையல்ல, நிஜம் என்றான் கிருஷ்ணன். அதற்குள் பணிப்பெண் ஒருத்தி இருவரையும் தேடிக்கொண்டு நந்தவனத்திற்கே வந்துவிட்டாள். வணக்கம் மகாராணி, நேரமாகிறது, உங்களுக்கான உணவு அறையில் காத்திருக்கிறது என்றாள். சிறிது நேரம் கழித்து வருகிறோம், பழரசம் மட்டும் கொண்டு வா என உத்தரவிட்டார் ராணி. தங்கத்தட்டில் கோலையுடன் பழரசங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றாள் அந்த பணிப்பெண். கிருஷ்ணா, மாங்குடி என்றா சொன்னாய்? ஆம் தாயே, அந்த கிராமத்திற்கு சற்று தொலைவில் காலாஸ்திரி என்ற பெரிய ஊர் இருப்பதாகவும் அந்த பெரியவர் என்னிடம் சொன்னார் என்றான் அவன். கிருஷ்ணா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த காலாஸ்திரி என்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சந்திரகிரி கோட்டை எங்களது ஊரிலிருந்து 50 மைல் தூரமாவது இருக்கும். அந்த கோட்டையின் கவர்னராக அப்பொழுது உன் தந்தை தான் இருந்தார். அந்த கோட்டையில் உள்ள நாகாலம்மன் தேவி கோயிலில் நடைபெறும் திருவிழாவிற்கு நாங்கள் மகா நவமி தினத்தன்று சென்றிருக்கிறோம். ஆனால் அங்கே தங்கியதில்லை. மாங்குடி கிராமம் எங்கள் ஊரிலிருந்து தொலைவில் இருக்கும். அந்த சிறிய கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பாகவதா மேளம் நாட்டியம் நடப்பதாக மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் ராணி நாகலாதேவி. தாய் சொன்ன விவரங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனான் கிருஷ்ணன். தாயே, எனது தந்தை சந்திரகிரி கோட்டையில் கவர்னராக இருந்தபொழுது அங்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா என்றான் ஆச்சரியத்தோடு. கிருஷ்ணா, அது ஒரு பெரிய கதை. நேரம் வரும்பொழுது நானே உனக்கு சொல்கிறேன். நேரமாகிறது, முதலில் நீ சின்னாதேவியை பற்றி சொல் என அழுத்தமான வார்த்தைகளால் அழுத்தி தன்னுடைய மகனை எச்சரிக்கை செய்வது போல் கூறினார் ராணி. சொல்கிறேன் அம்மா, நான் சொல்வதை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்றான் கிருஷ்ணன். மாலை நேர இருளில் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் வெள்ளியால் உருவாக்கப்பட்ட அந்த ஊஞ்சல் மேலும் கீழுமாக மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. காற்றில் சிலுசிலுப்பும் அப்பொழுது அதிகரித்து கொண்டே சென்றது. தாயே, இத்தனை நாளும் நான் தங்கள் மடியில் தானே படுத்து கிடக்கிறேன். காற்றின் குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நேரம் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து தனையன் மடியில் தாங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள் என கூறியவாறு ராணி நாகலாதேவியை தன் மடியில் சாய்த்து கொண்டு ஊஞ்சலை இதமாக ஆட்டினான் கிருஷ்ணன். அம்மா, நான் சொல்லும் கதை உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறதா? இல்லை கிருஷ்ணா, அந்த பெண் யார் என்பதை சொல் என்றார் ராணி.
அம்மாவின் ஆவலை புரிந்து கொண்டு தொடர்ந்தான். அங்குள்ள சத்திரத்தில் நான் வயிறார சாப்பிட்ட பின் என்னதான் அந்த மேடையில் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மீண்டும் கூட்டத்தில் ஒருவனாக போய் அமர்ந்து கொண்டேன். கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தவர்களில் பெரும்பாலோர் வாயில் வெற்றிலை பாக்குடன் புகையிலையையும் போட்டுக்கொண்டு அசை போட்டு கொண்டிருந்தனர். நாற்றம் ஒரு பக்கம். அங்குள்ளவர்களால் என்னை அடையாளம் காண முடியவில்லை. நானும் ஆர்வத்தோடு மேடையினை பார்த்து கொண்டிருந்தேன். வேஷம் போட்டவர்கள் யார் யாரோ வந்து சென்றார்கள். மேடையில் பலமாக மேளதாளங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. தொடர்ந்து பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அங்கே உட்காரவும் எனக்கு எந்த விதமான தயக்கமோ அல்லது ஆர்வமோ எனக்கு ஏற்படவில்லை. உடனே தூக்கம் என்னை இழுத்து கொண்டு சென்றதால் ஊருக்கு வெளியே இருந்த அந்த மண்டபத்தில் போய் படுத்து கொள்ளலாம் என முடிவு செய்து எழ முயன்றபோது மேடையில் திடீரென ஆரவாரமும் மேலச்சத்தங்களும் வேகமாக ஒலித்தன. அறிந்து கொள்ள ஆவல் ஏற்பட்டதால் அப்படியே உட்கார்ந்து விட்டேன். நாடக மேடையில் நாற்புறமும் பெரிய பெரிய தீப்பந்தங்கள். மேடையின் மேல் முன்புறமாக இருவர் வெள்ளை நிற திரைச்சீலையை பிடித்து கொண்டிருந்தனர். அந்த படுதாவின் மேல் கூட்டத்தினர் பார்க்கும் வண்ணம் நீண்ட அழகிய கூந்தல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. திரை விலக்கப்பட்டது. மேடையில் பெண் வேடமிட்டவர் பாகவதா நாட்டிய மேல நிகழ்ச்சியை நடத்தினார். மீண்டும் திரைச்சீலை மூடப்பட்டது. திரை மீது மீண்டும் நீண்ட கூந்தலை தொங்கவிட்டார் அந்த பெண்மணி வேடம் போட்ட நபர். அதற்கான அர்த்தமும் எனக்கு புரியவில்லை. திரைக்கு பின்னால் இருந்து பெண் குரல் மட்டும் கேட்டது. கூட்டத்தில் யாரேனும் போட்டியிட தயாரா என உள்ளே இருந்து பெண் குரல் என்னை நோக்கி வந்தது. ஆண்கள் தான் எப்பொழுதுமே பெண் வேடம் அணிந்து நடிப்பார்கள். ஆனால் பெண் குரல் மட்டும் ஒலித்தது. எனக்கே ஒரு சந்தேகம். திரை மேல் தொங்க விடப்பட்டது உண்மையிலேயே கூந்தலா அல்லது பொய் கூந்தலா என அறிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது எனக்கு. அந்த மேடையின் மீது ஏறி திரைக்கு அப்பால் யார் இருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாமல் திரை மேல் போட்ட அந்த நீண்ட அழகிய கூந்தலை மட்டும் நான் இறுக பற்றி கொண்டு நான் தயார் என்று தைரியசாலியாக அந்த மேடையின் மீதே நின்று கொண்டிருந்தேன். திரை நீக்கப்பட்டது. உண்மையிலே நாட்டியம் ஆடியது ஒரு பெண். நானே சற்று அதிர்ந்து போனேன். ஆண்கள் தான் பெண்கள் வேடமிட்டு நடிப்பார்கள். ஆனால் இந்த மேடையில் பாகவதா மேளம் என்ற நாட்டிய நாடகத்தை ஒரு பெண் அல்லவா ஏற்று நடித்திருக்கிறாள். இது எப்படி சாத்தியம்? இவர்கள் உண்மையிலேயே பெண் தானா அல்லது ஆண் தானா? என்னால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. பெண்கள் யாரும் மேடை ஏறக்கூடாது என்ற விதியை மீறி அவள் ஆடியிருக்கிறாள். சலசலப்பு அங்கே அதிகமானது. நாட்டிய குழு தலைவரும் மேடைக்கு வந்துவிட்டார். அந்த பெண்ணை வசைமாடி கொண்டிருந்தார் அவர். எங்கே அந்த யத்துராஜன் என கத்தினார் நாடக குழு தலைவர். அண்ணன் யத்துராஜன் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறார். அவர்தான் இந்த பெண் வேஷம் ஏற்று நடித்திருக்க வேண்டும். நாடகம் நின்று விடக்கூடாதே என்பதற்காக நானே மேடை ஏறிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என அந்த பெண் குழு தலைவரின் காலில் விழுந்து கெஞ்சி கொண்டிருந்தார். நடுங்கும் குளிரையும் நான் பொருட்படுத்தாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். குழு தலைவரிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்த அந்த பெண் எழுந்து என் முன்னே வந்து தலை குனிந்து கை கூப்பி தாங்களும் என்னை மன்னித்து விட வேண்டும் என்றால் பரவாயில்லை எழுந்து என தெரிவித்து அவளின் தோள்களை இரு கரங்களால் பற்றி தூக்கினேன். அந்த பெண் என்னை பார்த்தபொழுது அவளது பளிங்கு நெற்றியில் பயமும் தாமரை விழிகளில் கண்ணீரும் வழிந்து கொண்டிருந்தது. அந்த நிமிடமே அந்த பெண் என் மனதில் புகுந்து விட்டாள் தாயே. அவளிடத்தில் நடுக்கம் குறையாமல் இருந்ததையும் நான் பார்த்தேன் என்றான் கிருஷ்ணன்.
கூட்டத்தினர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். நிலவு ஒளி வானத்தில் பளிச்சென வீசிக்கொண்டிருந்தது. கீழே பந்தங்களின் வெளிச்சமும் அதிகமாக அந்த மேடையில் பிரகாசித்து கொண்டிருந்தது. உடனே தாய் ராணி நாகலாதேவி குறுக்கிட்டு, கிருஷ்ணா, இப்பொழுது இங்கு மட்டும் என்ன? வானிலை பார், இப்பொழுது இரவு. மேலே ஏராளமான வெள்ளி நட்சத்திரங்கள் வெண்மையாக பளிச்சிட்டு கொண்டிருக்கின்றன. கீழே நந்தவனமும் அதோ நமது மாளிகைகளும் தீப்பந்தங்களால் சுடர்விட்டு கொண்டிருக்கின்றன. இரண்டும் ஒரு நிலைப்பாடாகத்தானே இருக்கிறது. அதில் என்ன உனக்கு பெரிய ஆர்வம் என்றார் ராணி. அது இல்லை தாயே. அந்த பெண்ணின் தோலை பற்றி கொண்டிருந்த சமயம் கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு ஒருவன் வேகமாக மேடை மீது ஏறினான். எத்ராஜா, உன் தங்கை என்ன காரியம் செய்து விட்டால்? ஒரு பெண் இங்கு ஆடலாமா என கோபப்பட்டு கொண்டிருந்தார் நாடக குழு தலைவர். வந்தவன் எத்ராஜன் என்பது அப்பொழுதுதான் எனக்கும் தெரியும். கோபத்தால் அவன் சின்னாதேவி என கத்தினான். அண்ணா என தன்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த பெண்ணும் அவனது காலில் விழுந்தாள். அந்த பெண்ணின் பெயர் சின்னாதேவி என்பதும் அவளது அண்ணன் எத்ராஜன் என்பதும் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. ஐயா, எல்லா குற்றமும் என்னுடையதுதான். அண்ணனை ஒன்றும் சொல்லாதீர்கள். இது பற்றி அவருக்கு ஏதும் தெரியாது. உடல்நிலை சரியில்லாததால் நாடகத்திற்கு இன்று வர முடியாது என்று உங்களிடம் சொல்லச் சொன்னார். நாடகம் நின்று விடக்கூடாதே என்பதற்காக அண்ணனுக்கு தெரியாமல் பாகவதா மேல நாடகத்தில் நடிக்க எனக்கு ஆசையாக இருந்ததால் சத்யபாமா வேடமணிந்து இங்கே வந்துவிட்டேன் என குழு தலைவரிடம் குழந்தைத்தனமாக கெஞ்சிக் கொண்டிருந்தால் அந்த பெண் சின்னாதேவி. அப்பொழுதும் குழு தலைவரின் மனம் இறங்கவே இல்லை. எத்ராஜா, உன் தங்கையை அவ்வளவு நேர்த்தியாக நடனமாடி அசத்தி விட்டாலே உன்னை தவிர அவளுக்கு யார் கற்று தந்திருக்க முடியும்? சின்னாதேவி, அதையே தான் நானும் கேட்கிறேன். உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது? சொல் என தனது தங்கை சின்னாதேவியை உலுக்கிக் கொண்டிருந்தான் அந்த எத்ராஜன். எனக்கே அவள் நிலை பரிதாபமாக இருந்தது. ராணி நாகலாதேவி மகனின் முகத்தையே மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அப்புறம் என்ன நடந்தது என தாய் திடீரென குறுக்கிட்டார். அவர் கேட்ட கேள்வியில் எனக்கு ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் இருந்தது. இருந்தாலும் அதை பற்றி நான் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நாட்டிய குழு தலைவர் எத்ராஜனை கடிந்து கொண்டது அவனுக்கு அவமானமாக போய்விட்டது. சின்னாதேவியின் தோள்களை நான் பற்றி இருந்ததை பார்த்த எத்ராஜன் கோபத்தில் கத்தினான். யார் நீ என்றான். என்ன சொல்வதென்றே புரியாமல் நானும் தடுமாறினேன். அப்பொழுது மேடையின் கீழே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த பெரும் கூட்டம் திமு திமுவென்று மேடை மீது ஏறிவிட்டனர். பலு தாங்காமல் மூங்கிலின் மேடை உடைந்து கீழே சாய்ந்தது. நானும் சின்னாதேவியும் மேடையின் கீழே சரிந்து விழுந்தோம். எத்ராஜனும் கீழே விழுந்தவன் உடனடியாக சுதாரித்து எழுந்து கொண்டு மேடையின் ஓரத்தில் மூங்கிலில் கட்டப்பட்டிருந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்தவன் அந்த இருளில் கூட்டத்தோடு கூட்டமாக விழுந்து கிடந்த தன் தங்கையை தேடினான் எத்ராஜன். அப்பொழுது மேடையிலிருந்து சரிந்து விழுந்ததால் உடைந்த மூங்கிலின் ஒரு குச்சியின் முனை சின்னாதேவியின் நெற்றியில் குத்தி பதம் பார்த்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த மயக்கத்தில் சின்னாதேவி என் மார்பின் மீது விழுந்து கிடந்தாள். என்னை அறியாமல் நானும் அவளை இறுக பற்றி கொண்டிருந்தேன். இதையெல்லாம் கண்டு எத்ராஜனின் கண்களில் தீப்பொறி பறந்து கொண்டிருந்தது. இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு. அதுவரை நீங்கள் காத்திருங்கள்.